மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. 10 இன்ச்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. மாதம்பட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். Phone 9943299940. வணக்கம். நம்மோடு சாணக்கியா வளையொலியினுடைய ஆசிரியரும் மூத்த பத்திரிகையாளருமான மதிப்பிற்குரிய ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் இருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். இந்தியாவை உற்று நோக்கிய கருணாநிதி அவர்களுக்கு சிறப்பு செய்யக்கூடிய 100 ரூபாய் நாணயம் வெளியிட்டு அதுல பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டது அப்படின்றது பேசுபொருளாகி இருக்கு. ஒரு பத்திரிகையாளரா எதிர் துருவங்களா இருக்கக்கூடிய கட்சிகளினுடைய அமைச்சர்கள், முதலமைச்சர் கலந்து கொண்ட நிகழ்வை நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஒரு அரசாங்க ரீதியான ஒரு சம்பிரதாய ரீதியான விஷயத்தில் அது எந்த தப்புமே கிடையாது. ரொம்ப சரியான விஷயம். இது வந்து திமுக வெளியிடலை, பாஜக ஆதரிக்கலை. இது வந்து தமிழக அரசு வெளியிடுது. அது வந்து மத்திய அரசு துணை நிற்குது. அவங்களுக்கு வந்து ஒப்புதல் கொடுக்குறாங்க, அவங்க வந்து துணை நிற்கிறாங்க. ஸோ இது வந்து ராஜாங்க ரீதியாக, அரசு ரீதியாக, மத்திய மாநில அரசுகள் ரீதியானதுனால இதில் சண்டை போடுறதுக்கோ எதிர் துருவம் சொல்கிறதுக்கோ ஒன்று. எதிர் துருவங்களாக நான் ஏற்கனவே குறிப்பிட்ட கட்சிகள் இருக்க முடியும், அரசுகள் இருக்க முடியாது. ஒரு எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய ஒரு மாநில அரசும் கேரளாவும் மத்திய அரசும் முரண்பட்டு நிற்க முடியாது, கர்நாடகாவும் மத்திய அரசும் முரண்பட்டு நிற்க முடியாது. அதுபோலவே தமிழக அரசும் மத்திய அரசும் முரண்பட்டு நிற்க முடியாது. இந்த கருத்தை தாங்கள் நாணயம் வெளியிடும்போது அதிமுகவினுடைய இப்போது இருக்கக்கூடிய பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஒப்பிட்டு பேசுறார். நாங்களும் தான் புரட்சி தலைவருக்கு நாணயம் வெளியிட்டோம், அப்ப நாங்களாக தான் வெளியிட்டோம் அப்படின்ற ஒரு கம்பாரிசன் சொல்றாரு. இதை தாண்டி அவருடைய நினைவிடத்துல போய் அங்க அஞ்சலி செலுத்துறது அப்படிங்கிறது அது கொஞ்சம் அதிகமான நெருக்கத்தை காட்டுகிறது அப்படின்ற ஒரு பார்வைக்கு அதை நீங்க மறுக்கிறீங்க? முதல் விஷயம் வந்து நாங்கள் நாணயம் வெளியிட்ட போது மத்திய அரசை நாங்கள் அழைக்கலை அப்படின்னு சொல்லும்போது பாஜகவுடைய உறவு வேண்டாம் அப்படிங்கிறத யார் முடிவெடுத்தான்னு பார்க்கணும். நம்ம எல்லாரும் என்ன சொல்லிட்டே வராங்க, அண்ணாமலை கெடுத்து விட்டாரு, அண்ணாமலை மாட்டேன்ட்டாரு, அண்ணாமலையால் போச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒப்புதல் வாக்குமூலம் திரு இபிஎஸ் அவர்கள் கொடுத்துருக்காரு. நாங்கள் வெளியிட்டு எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழா வெளியிடல அவங்களுக்கு என்ன தயக்கம்? சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மத்திய ரயில்வே நிலையம்னு போட்டு வச்சுருக்காங்களே, அந்த பேரை வச்சது யார்? சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து இபிஎஸ் அவர்கள் வச்சுருவாரா? அப்போ மத்திய அரசு தானே வச்சது. அப்போ அவங்களுக்கு அது வந்து சந்தோஷமாக இருந்ததா? அப்போ மத்திய அரசுடைய துணையோடு நிற்கிறோன்னா மத்திய அரசு வேண்டாம்னு முடிவெடுத்தது யாருங்கிறது இங்கே புரிஞ்சுக்கணும். பாஜக வேண்டாம்னு அதிமுக முடிவெடுத்ததா, அதிமுக வேண்டாம்னு பாஜக முடிவெடுத்ததாங்கிற கேள்விக்கு திரு இபிஎஸ் அவருடைய இந்த குரலில் பதில் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் போய் திரு கருணாநிதி அவருடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துறது ஒரு தப்பான விஷயமா பார்க்க முடியாது, ஒரு மிகையான விஷயமா வேணால் பார்க்கலாம். அது வந்து அது தேவையில்லை அப்படின்னு வேணால் பார்க்கலாமே தவிர ஐயோ அங்கே எப்படி போவீங்கன்னு சொல்கிறதுக்கு போகக்கூடாத இடம் கிடையாது. அது வந்து ஒரு 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 மெக்னானிமஸை காட்டுது. அதை தான் தமிழக முதலமைச்சர் வந்து மேடையில் பேசும்போது பெருந்தன்மையோடு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்களே அப்படின்னு சொல்ல, பெருந்தன்மையோடு சம்மதித்த அப்படின்னு சொல்றார். அப்போ வந்து அவர் மெக்னானிமிட்டி காட்டினாரு அப்படிங்கிறத அவருடைய பாடி லாங்குவேஜில், அவருடைய செயல்பாடில், அவருடைய பேச்சில் வந்து தமிழக முதலமைச்சர் உணர்கிறார். அப்போ அந்த பெருந்தன்மையோடுங்கிற வார்த்தையை சொல்றார். அப்போ வந்து கலைஞர் அவருடைய நினைவிடத்துக்கு போயிருக்கணுமான அது தேவையில்லைன்னு சொல்லாமே தவிர குற்றம்னு சொல்ல முடியாது. ஒரு எக்ஸஸ்ன்னு வேணா நீங்க சொல்லலாம். அதில் நீங்க அப்படி போலாமா அப்படின்னு கேட்கறதுக்கு அங்கே ஒண்ணுமே கிடையாது. குற்றம்னு யாரும் சொல்லலாம், நெருக்கம்னு சொல்றாங்க சார். அதாவது பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு, திமுகவும் பாஜகவும் உறவில் தான் இருக்கிறது, கள்ள உறவுன்னு சொல்லி எங்களை எல்லாம் பேசினாங்க, அப்படி எல்லாம் இல்ல, 7 இருந்து Z வரைக்குமான உறவுகள் அப்படின்னு சொல்லி சீமானவர்களும் இதை மையப்படுத்தி அவர். நான் ஏற்கனவே சொன்னேன், 2 அரசுகளுக்கு உறவு இருக்கத்தான், கள்ள உறவு இல்லை, நல்ல உறவே இருக்கணும். அது உறவு இருந்தா தான் நல்லது. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இணக்கமா நீங்க வந்து பேசிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு. சித்தராமையா போய் பாக்குறாரு, DK சிவகுமார் போய் பாக்குறாரு, பிரதான எதிர்கட்சிகளா இருக்கக்கூடியவங்களை போய் பாக்குறாங்க. அப்ப நீங்க வந்து ஹேமந்த் சோரன் பாக்குறாரு, 10 நாள் முன்னாடி வரைக்கும் ஜெயிலில் இருந்தாரு, அவங்கள வந்து மத்திய அரசு தான் ஜெயிலில் போட்டுச்சு, அமலாக்கத்துறை தான் ஜெயிலில் போட்டுச்சு. அவர் வந்து ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் பதவியேற்ற பிறகு அவர் போய் பார்த்து வராரு. ஸோ ஹேமந்த் சோரன் வந்து சிறையில் அடைக்கப்பட்டாரு அமலாக்க பிரிவினால, அவர் போய் வந்து பிரதமரை போய் பார்த்து வராரு. அப்ப எதிர்கட்சிகள்னு இருக்கிறவங்களே போய் பார்க்குறாங்க. அப்போ இவங்க பார்க்கல என்ன தப்பு இருக்க முடியும்? அப்போ வந்து அவருடைய நிகழ்ச்சிக்கு வந்து தமிழக அரசுடைய முன்னெடுப்புக்கு வந்து மத்திய அரசு சம்மதிக்குது. அப்போ அது மகிழ்ச்சியோட வர இருக்காங்க. இதுல வந்து A to Z இந்த உறவை வச்சு நீங்க சொல்ல முடியாது, இந்த நிகழ்வு வச்சு நீங்க சொல்ல முடியாது. திமுகவுக்கும் பாஜக கூட்டணி வந்துருமா? வராதுன்னு நான் சொல்லுவேன். 2026 தேர்தலை பத்தி பேசுறோம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? 31ல 36ங்கிற காமெடிக்கெல்லாம் வேண்டாம். 26ல திமுக பாஜக கூட்டணிக்கான வாய்ப்பே இல்லை. வந்துச்சுன்னா 2 பேருக்குமே அரசியல் இல்லை. புரியுங்களா? நீங்க வந்து இதுவரைக்கும் படம் காட்டி ஓட்டினதே அங்கதான்.
அங்க வச்சுதான். அப்ப நீங்க வந்து கூட்டணி சேர்ந்துருவாங்க, ஏ டீம் பி டீம்லாம் கிடையவே கிடையாது. திரு ஜெயக்குமார் அவர்களும் திரு சீமான் அவர்களும் ராமச்சந்திராயத்தனுடைய நிகழ்ச்சியில பேசிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரம். ரெண்டு பேரும் கூப்பின கையை விடவே இல்லை. ரெண்டு பேரும் ஒருத்தர் எப்படி நான் முன்னாடி வந்தேன், நீங்க பின்னாடி வந்தீங்க, நான் காத்திருந்தேன், நீங்க வந்தேன், தம்பிகள் சொன்னாங்கன்னா அப்படி குழாவிட்டு இருந்தாங்கன்னு. அப்ப அதிமுகவுக்கும் சீமானுக்கும் கள்ள உறவா? ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது அங்கு மரியாதை செலுத்துறது வந்து நம்முடைய பண்பாடு, நாகரிகம், தமிழர் நாகரிகம், தமிழர் பண்பாடுன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் வந்து அதை ஏற்க மாட்டேன்னு சொல்லி இருக்கும். நீங்க ஒரு முகமன் சொல்றது வந்து எப்படி நீங்க அநாகரிகமானு சொல்லுவீங்க? ஒருத்தர் எதிர பார்த்தீங்க, நேற்று வரைக்கும் மேடையில் தப்பா சொல்லுவீங்க, நீங்க போய் எதிர உட்காந்து பார்த்தீங்க. அதிமுக அவர் ஏற்கிறாரா? அதிமுக திமுகவுக்கு ரெண்டு வித்தியாசம் சொல்லுங்க. ஆனா தவிர ரெண்டுக்கு என்ன கொள்கை முரண்பாடு இருக்குது? அப்போ வந்து அவங்க என்ன திரு ஜெயக்குமாரோட எப்படி ஒரு உருவாடலாம்? நாளைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி எதிர வந்துட்டு என்ன செய்வார்? விடுங்க. நாளைக்கு திரு ஸ்டாலின் அவர்களே சீமான் முன்னாடி நிற்கிறாரு, வணக்கம் வைக்க மாட்டாரா? மோகன் வைக்கிற அப்படி திருப்பிட்டு போயிடுவாரா? ஸோ அதுல அதை வந்து அவர் செஞ்சாருன்னு நாகரிகம்னு சொல்லிடுவார். சரி, இதையே தான் சார் மற்றவர்கள் பேசுறாங்க. ஒரு நிகழ்ச்சியில மரியாதை நிமித்தமாக எதிர துருவங்களா இருக்கக்கூடிய சந்திப்பு பண்ணா அதை திமுக காரங்க மிகவும் கொடுமையாக விமர்சிக்கிறாங்க. ஆனா இது திமுகவுக்கு நடக்கும்போது அதுக்கு அரசியல் அல்ல, வேறம், மரியாதை அப்படின்ற மாதிரி வேற விஷயங்கள் சொல்லப்படுது. யார் செஞ்சாலும் தப்பு தான். திமுக விமர்சிச்சாலும் தப்பு தான், அதிமுக விமர்சிச்சாலும் தப்பு தான், நாம் தமிழர் விமர்சிச்சாலும் தப்பு தான். இது ஒரு நயக்கத்தக்க, ஒரு வியக்கத்தக்க, ஒரு மதிக்கத்தக்க ஒரு நாகரிகம் வட மாநிலங்கள்ல இருக்கு. இவங்கெல்லாம் சொல்றாங்களே நாகரிகத்தின் தொட்டில் நாங்க தான் சொல்லி சொல்றாங்க. ஆனா இங்கதான் எதிர ஒருத்தர் சந்திச்சுக்கிட்டாருன்னா அதை வந்து பகையாடுறாங்க. அது ரொம்ப மோசமா வந்து அவர் வந்து கட்டம் கட்டி கட்சியோடு தூக்குற அளவுக்கு போயிட்டு அவர்கிட்ட நீ பேசுனியா, அவரோட நின்னியா, உட்காந்தியான்னு. ஆனா டெல்லியில சோனியா காந்தி அத்வானி வந்து அருவாள் எடுத்து வெட்டிக்கிடுவாங்க, அறிக்கையிலையும் பேச்சிலையும் மேடையிலையும். மறுநாள் காலையில் பயங்கர பிரியமா இருக்கிறாங்க, ரொம்ப உடல்நலம் விசாரிச்சுப்பாங்க, அவ்வளவு வந்து பண்ணுவாங்க. சோனியா காந்தி அவர்கள் உடல்நலை பத்தி வாஜ்பாய் அவர்கள் பேசியிருக்கிறார். பாராளுமன்ற தாக்குதல் போது இரண்டு பேருமே பரஸ்பரம் அவங்க எங்க இருக்காங்க தான் கேட்டுட்டாங்க. பாராளுமன்ற தாக்குதல் வாஜ்பாய் எங்க இருக்கிறாரு சோனியா விசாரிச்சாங்க, சோனியா எங்க இருக்காங்க, அவங்க அவ்வளவு நலம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவ்வளவு அருவாள் வெட்டுக்குத்துன்னு போயிட்டு இருக்கும்போது மத்திய அரசியல்ல அவங்க வந்து அவ்வளவு இணக்கமா இருக்கிறாங்க. அப்ப வடக்குக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது, தெற்க தான் எல்லாமே தெரியும் சொல்லிக்கிட்டு இவங்க வந்து எதிர வந்து பார்த்தாலே வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வரும். அவங்க வீட்டு கல்யாணம், அவங்க வீட்டுக்கு ஒரு கல்யாணத்துக்கு வந்துட்டு மாப்பிள்ளை பாத்தியே, பொண்ணை பாத்தியே, பொண்ணுக்கு பரிசு கொடுத்தியே, மாப்பிள்ளைக்கு மாலை போட்டியே, இது என்ன கணக்குது? அதுக்கு தானே வந்திருக்கிறாங்க. அவர் வந்தது எதுக்கு? கருணாநிதியுடைய 100ஆண்டு நாணய வெளியிட்டுள்ளார். வந்தாருன்னா அவருக்கான அந்த நிகழ்ச்சிக்கு போவார், அவங்க கட்சிக்காரங்களோட இருப்பாரு, அவங்க எல்லாரும் பார்க்க அங்க வந்து பார்த்துட்டு என்ன வந்து கண்ணை மூடிட்டு வந்து போகணுமா? மாண்புமிகு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர் வந்து கருணாநிதி அவர்கள் சொன்ன வார்த்தைகள் கிரேட்டஸ்ட் இந்தியன், கிரேட் லீடர் என்று ராஜ்நாத் சிங் உச்சரித்தார். ஹி வாஸ் நாட் ஜஸ்ட் a ரீஜனல் லீடர் பட் நேஷனல் ஃபிகர். இந்த மாதிரியான வார்த்தைகள் நெருக்கத்திற்கான ஒரு அளவுகோலா எடுத்துக்கிறாங்க சார். நீங்க அதை எப்படி மறுக்கிறீங்க? நெருக்கத்துக்கான வாய்ப்புங்கிறது பாருங்க, மத்தியில பிஜேபி அரசு ஏதாவது ஒரு சட்ட மசோதா கொண்டு வந்தா அதற்கு திமுகவுடைய தயவு தேவைப்பட்டா இவங்க வாக்களிக்கவும் செய்வாங்க. அதுல வந்து குழப்பம் இல்லை. ஏன்னா கூட்டணியில் ஏற்கனவே இருந்தவங்க தான். இது வந்து பெரிய தீண்டத்தகாதவங்க இல்ல. திமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருந்தவங்க, அமைச்சர்கள் அங்கம் வச்சவங்க, ஒரே அரசா நடத்தினவங்க கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு மேல. அதனால அது வந்து ஒரு தீண்டத்தகாத கட்சியா பார்க்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு தேதி 26க்கு கூட்டணிக்கான அச்சாரமானா இல்ல. அதுதான் வந்து தமிழில் உங்களுக்கு கூட்டணிக்கு அச்சாரம் கிடையாது ஒண்ணு. ஆனால் மத்தியில பாராளுமன்றத்தில் அவங்க ஏதாவது மசோதா கொண்டு வரும்போது இவர்கள் வாக்களித்தாலும் வியப்பதற்கில்லை. சரிங்களா? அப்படி வாக்களிக்காம என்ஐஏ போன்ற விஷயங்கள்லாம் வாக்களிச்சிருக்காங்க. அதுல திருத்தத்துலாம் வாக்களிக்காமலும் வேற மாதிரி சப்போர்ட் பண்ண முடியும். முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் சப்போர்ட் பண்ண மாதிரி. எப்படி அப்படின்னா வாக்களிப்புல ஆதரவு, எதிர்ப்பு, வெளிநடப்பு அப்படின்னு 3 இருக்கு. வெளிநடப்பு பண்றதும் ஒரு வகையில் ஆதரவு தான். ஏன்னா எவ்வளவு பேர் இருக்கிறாங்களோ அதுல பெரும்பான்மை தான் வந்து வாக்கெடுப்பு. அப்ப இருந்து எதிரணிக்கு வாக்களிச்சாங்கன்னா அது அரசுக்கு தர்மசகுடம். ஆனா வெளிநடப்பு நான் கண்டிக்கிறோம், மசோதா நாங்க ஏற்க முடியாது, இது அநியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சு வெளிநடப்பு பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு வகையில் நல்லது. ஏன்னா அவங்க ஒரு 39 வெளியே போயிட்டாங்க அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய ஆட்கள் வச்சு தான் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு வகையில் லாபம். சோ திமுக அரசு பாஜக அரசுக்கு மறைமுகமாக இந்த உதவியை செய்யலாம், நேரடியாக செஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுல. ஆனால் இது 2 அரசாங்கங்களுக்கு சில விஷயங்களை தேவைப்படும். என்ஐஏல வந்து திருத்தத்தை கொண்டு வந்ததுக்கு திமுக வாக்களிச்சது. இன்னைக்கு வரைக்கும் சிறுபான்மை மக்கள் திமுகவுக்கு தான் மொத்தமா வாக்களிக்கிறாங்க. சரிங்களா? சிறுபான்மை மக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணி மேல அவநம்பிக்கை வரல. புரியுங்களா? ஆஹா இவங்க துரோகம் செஞ்சிருவாங்கன்னு. அதுல 4 பேர் இருக்கிறாங்க. இப்ப எஸ்டிபிஐ மாதிரி மற்றவங்க மாதிரி 4 பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இன்னமும் வாக்காளர்கள் மத்திய, இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள் வாக்காளர்கள் மத்தியில் அவங்களுக்கு வந்து ஒரு அவநம்பிக்கை வரல. அதனால அது விழுந்துகிட்டே தான் இருக்க போகுது. அப்ப இவங்க வந்து ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு தேவையான சந்தர்ப்பங்கள்ல ஒரு கை கொடுத்துக்கிறாங்க, மற்ற நேரங்கள்ல வந்து விமர்சிப்பாங்க. அந்த கூட்டத்துல கூட ஒரு முறை கூட அவர் மத்திய அரசுன்னு சொல்லல திரு ஸ்டாலின். ஒவ்வொரு முறையும் ஒன்றிய அரசு, ஒன்றிய அமைச்சர் தான் சொன்னாரு. சோ அவங்களோட ஸ்டாண்ட்ல கரெக்டா இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு ஹெல்ப் அவங்க பண்ண மாதிரி அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் இவங்க பண்ணிப்பாங்க. அது 2 அரசாங்கங்களை நடத்துறதுக்கான ஒரு உதவி தானே தவிர அது கூட்டணிக்கான அச்சாரம்னா இப்போ இந்த தேர்தலில் இல்ல.
ரொம்ப தெளிவாக சொல்லிடுங்க சார். இப்போ இதன் மூலியமாக தமிழக மக்களுக்கு தமிழக அரசால் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன அப்படின்றது பார்க்கும். இப்போ உதாரணத்துக்கு திமுக அமைச்சர்கள் மேல் இருக்கக்கூடிய வழக்கு விசாரணை இல்லைன்னா அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கை இதையெல்லாம் தாமதப்படுத்துவதற்கு மட்டுப்படுத்துவதற்கான விஷயங்களா பார்க்கப்படுதுன்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. இது சாத்தியமா? அமலாக்கத்துறையுடைய விசாரணை வந்து எதிர்பார்க்குற அளவு வேகமாக போகலங்கிறது என்னுடைய எண்ணம். அது வந்து ஒட்டுமொத்தமாகவே ஓவராலாகவே எல்லாருக்குமே திரு செந்தில் பாலாஜி வழக்கில் உச்சநீதிமன்றம் கேட்கவே செஞ்சிருச்சு. இவர் ஹேமந்த் சோரன் வந்து வெளியவே வந்துட்டாரு, முதலமைச்சராக பதவி வந்துட்டாரு. டெல்லியில் வந்து 2 பேருக்கு பெயிலே கொடுத்துட்டாங்க. பின்னாடியே வந்து இவர் டெல்லி முதலமைச்சர் வெளியே வரத்தான் போறாரு. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, உச்சநீதிமன்றம் என்ன சொல்றது, எவ்வளவு நாளைக்கு உள்ளே வச்சிருப்பீங்க, நீங்க வழக்கு விசாரணை நடத்துங்க, நீங்க பெயில் விசாரணையே ஓட்டிட்டு இருந்தா என்ன அர்த்தம், வழக்கை நீங்க வேகமா முடிச்சிட்டீங்கன்னா நமக்கு வந்து ஒரு குழப்பமே கிடையாதுல்ல, நம்ம வெளிவிட வேண்டாம், முக்கியமான கேஸ் தான் இல்லைன்னு சொல்லி மறுக்கல. ஆனா நீங்க எவ்வளவு நாள் வச்சிருப்பீங்க? இப்ப திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து நிதி முறைகேடு பண்ணியிருக்கிறாருங்கிறது குற்றச்சாட்டு, சரிங்களா? அவர் கொலை பண்ணல, கொள்ளையடிக்கல, பாலியல் முடிச்சுல, நிதி முறைகேடு. இந்த நிதி முறைகேடுல ஏதாவது டாக்குமெண்ட்டை இன்னைக்கு வரைக்கும் அழிக்காம வச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அவர் அவ்வளவு குழந்தையா? அவருடைய சகோதரர் இன்னமும் வெளியே இருக்கிறார். அவருக்கு துணை நின்றவங்க அத்தனை அவர் ஒருத்தர் தானே உள்ள இருக்கிறாரு. அவருக்கு உதவியாளர், செக்ரட்டரி, அவங்க எல்லாரும் வெளியே தான் இருக்காங்க, கட்சிக்காரங்க எல்லாரும் வெளியே தான். அவங்க எல்லாம் அவங்களுக்கு ஒத்துழைக்காம இருந்திருப்பாங்க இல்லையா? அப்ப இனிமேல அவர் டாக்குமெண்ட் வச்சிருக்க போறாரு. அப்ப இது போக ஏகப்பட்ட டாக்குமெண்ட் நான் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாங்க உச்சநீதிமன்றத்தில். நாங்க தாக்கல் செஞ்சுட்டோம்னு அமலாக்கத்துறை சொல்லிச்சு, எல்லா டாக்குமெண்ட் இருக்கும். அது அந்த டாக்குமெண்ட் இல்ல, அது இந்த பென் டிரைவ்லன்னு இவங்க சொன்னாங்க, அதெல்லாம் இதான் சொல்லி சொல்லிட்டாங்க. அப்ப என்னென்ன ஆதாரங்கள் வெளியில இருந்து திரட்டணுமோ திரட்டியாச்சு. இன்னைக்கு வரைக்கும் எந்த ஆதாரத்தையும் அழிக்காம இருக்கிறதுக்கு செந்தில் பாலாஜி குழந்தை இல்லை. அப்போ அவர் எதுக்கு சிறையில் இருக்கணும்? விசாரணை கைதியா, சரிங்களா? நாளைக்கு நீங்க தண்டனை வாங்கி கொடுங்க, திரும்ப வந்து தண்டனை கைதியா உள்ள போட்டும். அதில் அப்போ விசாரணை கைதி எவ்வளவு நாள் வச்சிருக்க முடியுங்கிற ஒரு கேள்வி இயல்புல எல்லா நீதிமன்றங்களுக்கும் வந்துருச்சு. அதனால தான் அந்த பெயில் கொடுக்கறலாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இயல்புலையே அமலாக்கத்துறை வந்து தாமதமா செயல்படுது, அவங்களுடைய வேகம் வந்து இன்னும் அதிகமா தேவைப்படுது. இந்த மாதிரி அட்லீஸ்ட் இந்த மாதிரியான முக்கியமான வழக்குகள்லையாவது அப்படிங்கிற பாரு. அப்ப இது எல்லா கேஸ்லயுமே பொருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, நம்ம மணிஷ் சிசோடியா கூட பலருக்கு சொல்லும் போது, திடீர்னு வந்து திமுக வந்து திமுகவுக்காக அமலாக்கத்துறை சுலவாக போகுது, பாஜக அப்படி நம்ம யோசிக்க வேண்டியது. ராஜ்நாத் சிங் அமைச்சர் அவர்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தைனால என்னால தூங்கவே முடியல, நைட்டு பூரா எனக்கு தூக்கமே வரலன்னு சொல்லி ஒரு நெகிழ்வான ஒரு பதிவை முதலமைச்சர் போட்டிருக்காரு. இப்ப இந்த அளவுக்கு நெருக்கம் அப்படிங்கிறதுமே மாநில அரசு மத்திய அரசுன்ற உறவு மட்டும்தானா? இறுதி கேள்வியா இந்த சப்ஜெக்ட். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இதுல வந்து இவர்கள் 2 பேரும் தங்களுடைய பெருந்தன்மையை காட்டியிருக்கிறார்கள், அவ்வளவுதான். இந்த பெருந்தன்மை முதல் முறை இல்லை. நான் தந்தி டிவியில் இருந்தபோது தினத்தந்தியுடைய 75 ஆண்டு விழாவுக்கு வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்திருந்தார். வந்தவர் சத்தம் காட்டாம நேரம் அமரர் அன்னைக்கு திரு கருணாநிதி அவருடைய போய் இல்லத்துல போய் பார்த்துட்டு அவரை போய் ரொம்ப நேரம் பேசி வச்சுக்கிட்டு, நீங்க டெல்லிக்கு வாங்க, நான் தனியா தான் இருக்கேன், அங்க வந்து ஓய்வு விடுங்கன்னு சொன்னார். அன்னைக்கு என்ன கூட்டணி தேவைப்பட்டுச்சு? அன்னைக்கு ஏடிஎம்கே அலைன்ஸ்ல அவங்க இருந்தாங்க, அவங்க எப்படி வந்து போவாங்க? அப்ப இந்த பெருந்தன்மையை காட்டுறது பாஜகவுடைய இயல்பாக இருந்திருக்கு. அதை நீங்க வந்து எப்படி தப்பு சொல்லியிருந்தீங்க? அது இன்னைக்கு இல்லை, உங்களுக்கு இன்னைக்கு ஒரு அரசியல் காரணம் தெரியுது, அவங்களுக்கு பெரும்பான்மை இல்லைன்னு உங்களுக்கு தெரியுது, நாளைக்கு அவங்க தயவு தேவைப்படாது, இப்படிலாம் நீங்க யூகம் பண்றீங்க. அறுதி பெரும்பான்மையில் இருக்கும்போது நான் சொல்லக்கூடிய விஷயம், அப்போ வந்து கருணாநிதியோட வீட்டுக்கே போனாரே பிரதமர், புரோட்டோகால் எல்லாம் மீறி, அண்ட் அவர் வீட்டில் அவங்க கொஞ்சம் குழாவி அவ்வளவு நேரம் பேசி வச்சுட்டு நீங்க எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு நேரம் அவ்வளோ பெரிய மெக்னானிமிசி அவர் காட்டினாரு. அது எந்த கூட்டணிக்காக? ஸோ பாஜக கட்சி மாச்சரியங்களை தாண்டி எப்பயுமே வந்து அவங்க பெருந்தன்மையாக இருந்திருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். அதற்கும் இந்த கூட்டணிக்கு சம்பந்தம் இல்லை. 26 தேர்தலை பொறுத்தவரை இன்னைக்கு தேதிக்கு அதற்கு மீறி நம்ம வேற என்ன நடக்குன்னா அடுத்த டோல் இந்த விஷயத்தை வச்சு 26 அலைன்ஸ் நடந்து சொல்ல முடியாது. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய வேற ஒரு விஷயம் இருக்கு. திரு ராஜ்நாத் சிங் அவர்களுடைய வருகை, அவர் வந்து கலைஞர் நினைவிடத்துக்கு போனது, நாணய வெளியீடு பண்ணது, ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்க சொன்னது, கலைஞரை பத்தின பெரிய பெரிய வார்த்தைகள், இது எதுவுமே தப்பு கிடையாது. இது எதுவுமே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதான். இது வந்து பெருந்தன்மைன்னு வச்சுக்கணும், ஒரு மெக்னானிமிட்டி, அதோட முடிஞ்சது. திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவுடைய மாநில தலைவரா, அவர் வந்து கலைஞர் நினைவிடம் அந்த நிகழ்ச்சி அங்க போனது வந்ததுதான் யோசிக்க வேண்டிய விஷயம். ஏற்கனவே நான் அறிந்த வகையில காந்தி கிராம பல்கலைக்கழகத்துடைய விழால பாரத பிரதமர் கலந்து கொள்ள வந்தார். பல்கலைக்கழக விழாங்கனால் அது முதலமைச்சர் வந்திருந்தார். அந்த இடத்துல பிரதமரை வரவேற்கிறதுக்கே வந்து அண்ணாமலை போகல. ஏன்னா சிஎம்மும் இருக்கிறார், நானும் இருக்கிறேன் அப்படின்னு. இஃப் ஐ எம் நாட் ராங், சென்னையில் ஒரு நிகழ்ச்சியில பாரத பிரதமர் வந்தபோது, அவரை வரவேற்கக்கூடியதுக்கு தமிழக முதலமைச்சர் வந்தபோது அந்த நிகழ்ச்சியிலையும் திரு அண்ணாமலை வரல. ஸோ பாரத பிரதமர் வந்த போதே அவர் வரவேற்கிறதுக்கு வரல. அப்ப சொல்லப்பட்டது, அவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லப்பட்டது, முதலமைச்சரும் நானும் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா அது வந்து தொண்டர்கள்ட்ட சரியான மெசேஜ் போய் சேராது, அவங்க ரெண்டு பேச வேண்டியிருக்கும், நிற்க வேண்டியிருக்கும். அப்போ வந்து அவங்க பேசினாங்க, இப்போ இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வந்துடும் சொல்லிட்டு அப்படி வந்து ஒரு புரோட்டோகால் படி வந்திருக்கிறது பிரதமர், வந்திருக்கிறது அவங்களுடைய கட்சியை சேர்ந்தவர். அப்ப அந்த இடத்துக்கே போகாம இருந்தவங்க இதுக்கு போறதுதான் அந்த கட்சிக்காரங்க ரொம்ப குழப்பமா இருக்கிறாங்க. அவங்க கட்சிக்காரங்க இது என்ன சார், ராஜ்நாத் சிங் வந்தது ஓகே, அவங்க இன்வைட் பண்ணாங்க, வந்தாங்க, சீஃப் கெஸ்ட் அவர் தான் ரிலீஸ் பண்ணாரு, அது எல்லாம் கிளியர்.
இவர் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கணுமா ஃபர்ஸ்ட் கேள்வி. அது வந்து பெருந்தன்மை, அழைச்சு அங்க போனோம், அதுவும் முடிஞ்சு வச்சுக்காத ரைட். அங்க போய் நினைவிடத்துக்கு போயிருக்கணுமா, வந்திருக்கணுமா, இது எல்லாம் தான் விவாத பொருளாம். அப்ப இது என்ன செய்தி கொடுக்குதுங்கிற கேள்வி எழுப்புறாங்க. அப்ப இதை தவிர்த்துந்தா ஒண்ணு குற்றமா இருக்காது, இது தவிர்த்துந்தா ஒண்ணு குற்றமா இருக்காது. நம்ம ஒரு வேற ஒரு நிகழ்ச்சி வச்சிருக்கலாம், வெளியூர் நிகழ்ச்சி வச்சிருக்கலாம், இல்ல உள்ளூர்ல இருந்து அவங்க அடுத்த வேலையை பார்த்துருக்கலாம், யாருமே கேள்வி கேட்டுக்க மாட்டாங்க. இப்ப திரு இபிஎஸ் அவர்கள் ஏன் போலன்னு யாருமே கேட்டுக்க மாட்டாங்கல்ல. நம்ம கருணாநிதியோட 100ஆண்டு விழா நடந்துச்சு, எதிர்கட்சி தலைவர் ஏன் போல அப்படி யாரும் கேட்க மாட்டாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு வச்சு அது வரமாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்படித்தானே? அதே மாதிரி இவர் வந்தா ஒரு குற்றமா இருக்காது, ஒரு பிரச்சனையா இருக்காது, ஒரு கேள்வி வந்திருக்காது, ஒரு மிச்சம் இருந்திருக்கும். இப்ப வந்து நீங்க கேக்குறீங்களா சார் கூட்டணியா சார் அதுல வந்து இல்லங்கன்னு சொல்றதுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிடும். இப்ப கட்சிக்காரங்க எங்க கன்ஃபியூஸ், நேற்று ராத்திரி இருந்து எனக்கு நிறைய அழைப்புகள், சார் என்ன மெசேஜ் கொடுக்குது என்ன சார் அவங்க என்ன திரு அண்ணாமலை அவர்களுடைய அந்த நோபல் கெஸ்டர், அவர் வந்து அந்த பெருந்தன்மையா கலந்துகிட்டது வந்து கட்சி தலைவரா இருக்காரு, அவருக்கு அங்க புரோட்டோகால் கிடையாது. இப்ப திரு ராஜ்நாத் சிங் வந்து புரோட்டோகால் இருக்குன்னு அவர் ஏத்துக்கிட்டாரு, ஃபிக்ஸட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெப்ரசன்டேஷன், அவர் பிஜேபி ரெப்ரசன்டேஷன் வரல, சரிங்களா, பார்ட்டி கிடையாது, அங்க வந்து மினிஸ்டரா வர்றாரு. ஆனா திரு அண்ணாமலை வந்து நாட் ரெப்ரசன்டிங் தி கவர்மெண்ட் பட் இஸ் ரெப்ரசன்டிங் தி பார்ட்டி. அப்ப இந்த இடத்துல ஒரு கிரே ஏரியா வந்து நிக்குது, அதை தவிர்த்திருக்கலாம். நீங்க சொன்ன அதே இடத்துலயே கருணாநிதி அவர்களுடைய நினைவிடத்திலேயே கூட 2வது வரிசையில அண்ணாமலை அவர்கள் நிற்கும் போது முன்னாடி கூப்பிடுறாரு, ராஜ்நாத் சிங் அமைச்சரே கூப்பிடுறாரு, அதுக்கப்புறம் முதலமைச்சரே 2 முறை கூப்பிட்டோன்னு மேடம் கனிமொழி அவர்கள் அவர் வழிவிட்டு முன்னாடி வர்றாங்க. இந்த நிகழ்வை ஒரு வீடியோவா எடுத்து போட்டிருக்காங்க, முதலமைச்சரே கூப்பிட்டாருன்ற மாதிரி சொன்னாங்க. இதுவுமே நீங்க சொல்றது போல அந்த மாதிரி விஷயம் திரும்ப அங்கேயே தான் வரணும். ஏன் அப்படின்னா இது ஒரு நட்புக்கு மேல. நான் என்ன சொல்றேன், திரு அண்ணாமலை அவர்கள் இங்க போயிருக்கணுமா அப்படிங்கிற கேள்வியில வந்து அது எக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க, சரிங்களா. போகாட்டால் ஒன்றும் குற்றம் இல்லை, நிகழ்ச்சி கலந்துருக்கலாம், ரைட், ஓகே. நம்ம வந்து இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம், அப்போ கல்யாண வீட்டுக்கு போனா மண்டபத்துக்கு போறேன், ரைட்டு. நான் மாப்பிள்ளை இழப்புக்கு போறேன், நான் வந்து மறுவீடுக்கு போறேன், நான் வந்து விருந்துக்கு போறேன், அப்படி யாரும் போக மாட்டாங்கல்ல. அப்ப கல்யாண வீட்டு கல்யாணப்பட்ட விதம்ன்றது ஒரு அதைத்தான் நான் சொல்லுவேன். அதெல்லாம் பெருந்தன்மை. அங்க பாருங்க, நான் சொல்றது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுக்கிற நீங்க குறைச்சு மதிப்பிடவே கூடாது, அதை வாழ்த்தணும், வரவேற்கணும், அதிகரிக்கணும். அதுதான் நாகரீகம்னு சொல்லணும். உங்களுக்கு புரியுங்களா? நான் பொலிட்டிக்கலா யோசிக்கிறேன். திரு அண்ணாமலை, திரு ராஜ்நாத் சிங், திரு ஸ்டாலின் இவங்க எல்லோருமே நடந்து கொண்டது பெருந்தன்மையின் உச்சம். அது வந்து தமிழக அரசியல்ல ரொம்ப பற்றாக்குறையா இருக்கக்கூடிய விஷயம், அது வரவேணும். அது ஒண்ணு. அரசியலா அப்படியே யோசிச்சீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள் கருணாநிதி அவருடைய நினைவிடத்துக்கு போயிருக்க வேண்டியது இல்லை, சரிங்களா. போனவரை பின்னாடி வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறது ரொம்ப சரி, அதுல வந்து ஒன்றும் குழப்பமே இல்லை. உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதலமைச்சர் திமுகவா நாங்க பங்கேற்க மாட்டோம்னு தேநீர் விருந்துக்கு பங்கேற்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா முதலமைச்சர் உட்பட 8 அமைச்சர்கள் போய் தேநீர் விருந்து கலந்துக்கிட்டாங்க. அப்ப கவர்மெண்டா போய் நின்ட்டாங்கல்ல, அப்ப இது ஒரு பேலன்சிங் ஆக்ட் சொல்லுவீங்களா? அத மாதிரி இவர் வந்து அந்த வெளியீட்டு விழாக்கு போயிருந்தாருன்னா அது ஒரு பேலன்சிங் ஆக்ட். அதற்கும் ஒரு கேள்வி இருக்கிறாங்க சார். கூட்டணி கட்சிகளை அங்க வர விடாமல் செய்வதற்கான முயற்சியாக திமுக செய்த ஒரு சூட்சமம்ன்ற ஒரு பார்வை. திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் போய் என்ன ஆர்.என். ரவி அவர்களோட போய் தான் உரை வச்சிருப்பாங்க. கட்சியின் தலைமையே போகும்போது நாங்க ஏன் போக மாட்டோம்ன்ற மாதிரி கூட்டணி கட்சிகள். அது கட்சி தலைமை இல்ல, ஆட்சி தலைமை. அதுதான் நான் உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் சொன்னேன். ராஜ்நாத் சிங் அவர்களை நீங்க வந்து விமர்சனமே கொண்டு வர முடியாது. திரு அண்ணாமலை அவர்கள் அங்க போனதுல தான் ஒரு குழப்பம் வந்துருச்சு கட்சிக்காரங்களுக்கு. அந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன? திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து அரசு பிரதிநிதி, திரு அண்ணாமலை வந்து கட்சி பிரதிநிதி, அந்த வித்தியாசம் தான். அப்ப நாங்க புறக்கணிக்கிறோம் சொன்னவங்க கட்சி தலைவர்கள், சரிங்களா. பங்கேற்றது வந்து தமிழக முதலமைச்சர், அவர் கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட், அதை நீங்க அங்க குத்தம் சொல்ல முடியாது. இப்ப இந்த உறவுல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயம், அதுல குழப்பம் இல்லை. ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு போயிட்டு நிகழ்ச்சியிலிருந்து விழுந்திருக்கலாம். அப்ப இது வந்து ஒரு நீங்க சொல்ற மாதிரி எக்ஸ்ட்ரா குழப்பத்துக்கு வித்துட்டு இருக்காரு. அவ வந்து 2 பேரும் ஓவர் பெருந்தன்மையா போடும்போது இதெல்லாம் பெருந்தன்மை கோஷ்டி கிடையாது, இவ்வளவு பெருந்தன்மைலாம் காட்ட மாட்டாங்களே அப்படின்னு 2 பேர் மேலேயுமே அந்த பாஜக வந்து திமுக கடுமையா விமர்சிக்க, திமுக பாஜக கடுமையா விமர்சிக்க, இதுதான் நம்ம கண்கூடா பார்த்துருக்கோம். அப்ப திடீர்னு இவ்வளவு மெக்னானிமிட்டியா அப்படின்னு கொஞ்சமா வந்து தமிழ்நாட்டில் அரசியல் நாகரிகம் வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த கேள்வி இருக்கு. திடீர்னு அரசியல் நாகரிகம் உச்சத்துக்கு போகும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க, வேற ஒன்றும். சார், இப்ப இந்த அரசியல் நாகரிகத்தை வைத்து தமிழக மக்களுக்கான நலன்களை தமிழக அரசு பெற்று தருவதற்கான, மத்திய அரசு இருந்து வாங்கி தருவதற்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக்குமா? குறிப்பா காவிரி விவகாரம். இப்போ காவிரி விவகாரத்துல நீங்க பேச வேண்டியது கர்நாடகாட்ட. மேகதாட்டு அணை கட்டுங்கன்னு திரு டி.கே. சிவகுமார் சொன்ன போது கட்ட முடியாதுன்னு நாகரிகமா மறுத்துட்டவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. நீங்க போய் தமிழ்நாடு கவர்மெண்ட் பேசுங்க, என்கிட்ட பேசாதீங்கன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு அவர்கிட்ட பேசுப்பா, என்கிட்ட ஏன்பா பேசுறேன்னு என்ன அர்த்தம்? நான் என்டர்டைன் பண்ணலன்னு அர்த்தம். ரொம்ப எளிமையான பாயிண்ட். உங்களுக்கு அவருக்கும் சட்டம், அங்கவே பேசு, என்கிட்ட ஏன் வருது? அப்ப நான் என்டர்டைன் பண்ண மாட்டேன், நான் தான் மத்தியஸ்தம் பண்ண வேண்டியார், நான் மத்தியஸ்தம் பண்ண மாட்டேன்னு சொன்னா ஐ எம் நாட் வித் யூன்னு அர்த்தம். இவ்வளவு கிளியரா ஒரு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலில் கர்நாடகாவில் வந்து தேர்தல் அறிக்கையிலே விடல பாஜக. அப்ப அது பாஜகவும் மத்திய அரசும் ரொம்ப சரியா செயல்படுறது. திமுக வந்து காங்கிரஸை கேட்டிருக்கணும், இங்க இருக்கக்கூடிய திரு செல்வ பெருந்தகை அங்க இருக்கக்கூடிய திரு சித்தராமையாவை கேட்டிருக்கணும்.
அவங்க வந்து அகில இந்திய தலைமை ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேயும் கேட்டும், கர்நாடகத்தை சேர்ந்த மல்லிகார்ஜுன கார்கே கேட்டும், என்னப்பா நீங்க தண்ணி தர மாட்டேன்றீங்க, உச்சநீதிமன்றத்தை மதிக்கணும்னு சொல்றீங்களா இல்லையா? மற்றதெல்லாம் உச்சநீதிமன்ற உத்தரவு மதிக்கல சொல்றீங்களா இல்லையா? உச்சநீதிமன்றம் ஒரு முறைக்கு 100 முறை சொல்லிச்சு. மேலாண்மை ஆணையமும் வாரியமும் சொல்ல உத்தரவு மதிக்க மாட்டோம்னு வாய் திறந்து சொல்றீங்க. இன்னைக்கு வெள்ளம் வந்து தண்ணி திறந்து விட்டீங்க, நாங்க என்ன காவாயா உங்களுக்கு? அங்க நாங்க ஒரு அடப்பை போட்டு நீ வச்சுக்கணும் சொல்லியிருந்தா என்னத்துக்கா இருக்கும்? அப்ப உங்களுக்கு எக்ஸஸ் தண்ணி வந்தா கொடுக்குறாங்களா? ஏன் 5 வருஷமா வந்து பாஜக அரசு அங்க இருந்தபோது, கர்நாடகாவில் இருந்தபோது காவிரி பிரச்சனையே வரல? அண்ணன் திரு வைரமுத்து, அண்ணன் திரு அமீர், இந்த மாதிரியான பயங்கரமான புரட்சிகள்லாம் சாலையில் இறங்கி பண்ணவங்க எங்க போனாங்க? இப்ப எங்க இருக்கிறாங்க அவங்க? மழை வந்து தீரணும்னா அது காவிரி பிரச்சனையா? அது அரசியல் பிரச்சனையா? அப்ப 5 வருஷம் பாஜக கர்நாடகா ஆட்சியில் இருந்தபோது எந்த சிக்கலும் இல்ல. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த நிமிடத்துல இருந்து சிக்கல். அப்ப இங்க இருக்கக்கூடிய திமுகவோ இங்க இருக்கக்கூடிய தோழமை இயக்கங்களோ கர்நாடகாவில் பேசுறதுக்கு யாருமே இல்லை, கண்டிக்க மாட்டாங்க சார், கண்டிக்க மாட்டாங்க. அப்ப இது என்ன உங்களுக்கு அரசியல்? நீங்க என்ன வாங்கி தருவீங்க? இதுக்கு என்ன பெற்றுத்தரதுக்கு என்ன இருக்கு? நீங்க உறவை பெற்றுத்தர இருந்தா கூட்டல் இருக்கக்கூடிய நீங்களே போய் வாங்கி தரணும். அதுக்கு பாஜக என்ன செய்யும்? அடுத்த ஒரு பிரச்சனையாக பட்ஜெட்டுக்கு அடுத்த நாளே இந்த ரயில்வே திட்டங்களுக்கு 1000 ரூபாய்கள் நிதி ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி டிஆர் பாலுவையா நாடாளுமன்றத்திலே சொல்லியிருந்தார், கோரிக்கை வச்சிருந்தார் சொல்லி அதற்கான ஆதாரங்கள்லாம் முன்வைக்கப்பட்டு இந்த அளவுக்கு இணக்கமான சூழல் இருக்கும்போது ஒரு பிரதமரை நேரில் பார்த்தோ இல்ல துறை சார்ந்த அமைச்சரை நேரில் பார்த்தோ இதற்கான கோரிக்கைகளை வைத்து பெற்று தருவார்களா அப்படின்ற ஒரு கோரிக்கை மக்கள்கிட்ட எழுதே சார். அவங்க எல்லாம் சம்பிரதாயத்துக்கு அந்த மனு எல்லாம் கொடுப்பாங்க. பாஜக மத்திய அரசை திமுக பழி போடுவது தொடரும். அதுல ஒண்ணு குழப்பம். அதை வச்சுதான் போடும், மத்திய அரசு புறக்கணிக்குது, மாற்றாந்தாய் பார்வை பார்க்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படின்னா தான் அவங்களுக்கு ஓடும். இல்லைன்னா என்ன அரசியல் இருக்கு? அதிமுக மக்களவை தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இழந்ததுக்கு 10 காரணத்துல ஒரு காரணம், அவங்களுக்கு சொல்றதுக்கு கண்டென்ட் இல்ல. யாரை பிளேம் பண்ணுவாங்க? நேத்து வரைக்கும் கூட்டணி இருந்தீங்க, யாரை பிரதமராக்குவீங்க? சோ நீங்க காங்கிரஸ் பக்கம் போக முடியாம, பாஜக பக்கம் போக முடியாம, உங்கள்கிட்ட ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம நீங்க வந்து அப்படி நிற்கதியா நின்னீங்க, நிராயுதபாணியா நின்னீங்க. அப்ப திமுகவுக்கு வந்து பாஜக வஞ்சிக்கிறது, நாங்க பாஜகவை அகற்றுவோம், பாசிச ஆட்சி அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்ப அதை எப்படி விடுவாங்க அவங்க? இனிமேலும் அதை சொல்லுவாங்களா? இல்ல இன்னைக்கே சொல்லிடுவாங்க. இந்த பேட்டி வெளியிடும் போதே சொல்லிடுவாங்க. இந்த பேட்டி வெளியே திமுக எல்லாம் பயங்கர மாஸ்டர். அந்த பக்கம் குழந்தைய தொட்டில ஆட்டி விட்டு இந்த பக்கம் குழந்தை கிள்றதுல வந்து பயங்கர மாஸ்டர்ஸ் அவங்க. இந்த தெளிவு மக்களுக்கு இருக்குமா அப்படின்றதான் மக்களுக்கு அவ்வளவு தெளிவு இருந்தா நாடியே எப்படி இருக்கு? மக்களுக்கு அவ்வளவு தெளிவு இல்லை. அதெல்லாம் அவங்களுக்கு பாவம், அப்பாவி மக்கள் எல்லாம் வெளுத்ததெல்லாம் பால் நினைக்கிறோம். மேற்கு வங்கத்தினுடைய மருத்துவமான அந்த அவங்களுடைய இறப்பு அப்படிங்கிறது இந்தியா முழுமைக்குமான ஒரு மருத்துவர்கள் போராட்டமாக மாறி இருக்கு. விசாரணை சரியான ரூபத்தில் சென்று கொண்டிருக்கிறதா இல்ல இதுல அரசியல் செய்யப்படுகிறது என்று உங்களுடைய பார்வையில் எதுவும் இருக்கா? இது மாதிரியான பாலியல் வன்முணர்ச்சிகள் 10 வருஷத்துக்கு முன்னாடி நிர்பயாக்கோ இப்ப கொல்கத்தாவில் உள்ள ஒரு டாக்டருக்கோ மட்டுமே நடக்கல, அன்றாடம் நடக்குது. எது ஊடக வெளிச்சம் பெறுகிறதோ அது மக்களுடைய கவலையை தேடுது. தூத்துக்குடியில் புனிதா உள்பட இப்போ கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சதுல மாயவரத்தில், மயிலாப்பூரில், வேலூரில், விருதுநகர்லன்னு தமிழ்நாடு முழுக்க எங்கேயுமே பாக்கி இல்லாமல் இந்த 3-4 வருஷத்துலேயே கூட்டு பாலியல் வன்கொடுமைலாம் நடந்துருச்சு. அப்போ இது வந்து ஊடகம் எங்கே நிற்கிதோ அங்கே மட்டும்தான் அது மட்டும் தான் கவலை அப்படின்னா என்ன கணக்கு? அப்போ மற்றவங்க பாலியல் வன்கொடுமைலாம் யார் பேசுவா? இந்த இடத்துல இன்னமும் கூட இப்ப மேற்கு வங்க அரசு வந்து ஒரு விதிமுறை எல்லாம் கொண்டு வந்திருக்கு. நம்ம வந்து லேடிஸுக்கு வந்து அதிகமான டியூட்டி போடக்கூடாது, லேடிஸுக்கு டியூட்டி போற இடத்துல செக்யூரிட்டி போடணும், லேடிஸுக்கு எக்ஸ்ட்ரா டாய்லெட் வைக்கணும் அப்படின்னு ஒரு 15-20 விதிமுறைகள் வைக்குது. அப்ப நிறுவனங்கள்லாம் என்ன செய்வாங்க? நமக்கு லேடிஸே வேலைக்கு எடுக்க வேண்டாம்னு நினைப்பாங்க. புரியுங்களா? ஆண்களை வந்து ஒழுங்கா வைப்பேன், எவனாவது சேட்டை பண்ணானா ஒட்ட நறுக்கிடுவேன், அவனை பிடிச்சி உள்ள வைப்பேன், மண்டையில கொட்டுவேன்னு சொல்லி அப்படி எவன் தப்பு செய்யறானோ அவன் மேல ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்லி சொல்லாம பெண்களை மேலும் மேலும் மறைமுகமா சிறைப்படுத்துற விஷயம். நைட் டியூட்டி போடக்கூடாது, நைட் டியூட்டி போட்டா எக்ஸ்ட்ரா வைக்கணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய யுகத்துல எல்லா டியூட்டியும் எல்லாரும் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அப்ப ஒரு நிறுவனங்களுக்கு வந்து ஒரு சுமையை ஏற்படுத்தி நைட் டியூட்டி பார்க்க கூடாது. அப்ப எதுக்கு பார்க்கறதே வந்து லேடிஸை வேலைக்கு வச்சுட்டு அப்ப நைட் டியூட்டி போடுமா, அப்புறம் செக்யூரிட்டி வைமா, அப்ப அந்த செக்யூரிட்டி ஏதாவது செஞ்சுருவான், அப்புறம் ஒரு ஆப் வைமா, டவுன்லோட் பண்ணுவான், விசாகா கமிட்டி வைமா. இந்த லேடிஸ் வேலைக்கு வச்சாலே பிரச்சனை. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? நம்ம வந்து இருக்கிற ஆண்கள் வச்சு வைப்போம், 1-2 தப்பி போச்சு, 1-2 அப்படின்னு நினைச்சிருவான். அப்ப இங்க செய்ய வேண்டியது எதிர் திசையில பயணிக்கணும். பெண்கள் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துரு அப்படிங்கிறதோட நிறுத்தாம ஆண்கள் 6 மணிக்கு மேல எங்க போறன்னு கேட்கணும். நீ ஏன் குடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்தேன்னு கேட்கணும். குடிச்சா வீட்டுக்குள்ள விட மாட்டேன்னு, குடிச்சா வந்து விளக்கு மாத்த கூட அடிக்கணும், அத்துமீறி பண்ணா. இத மாதிரியான விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா இன்னைக்கு பாக்குறேன் மதுரையில வந்து ஒரு கடை வாசல போயிட்டு 4 பேர் தகராறு பண்றாங்க. அவர் தட்டி கேட்கிறவரு, அவரை வந்து 5 பேர் குடிச்சு போட்டு அடி அடிச்சிருக்கேன். இப்போ 24 பேர் குடிச்சு போட்டு பகல்ல ராத்திரி சாயந்தரம் ஒரு வேலை பார்க்க முடியல, ஒரு தொழில் பண்ண முடியல, ஒரு கடை நடத்த முடியல, ஒரு பெண்கள் தனியா நடமாட முடியலன்னா அப்புறம் என்ன கணக்கு உங்களுக்கு இருக்கு? இதைத்தான் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஒரு மருத்துவரை 5-6 பேருக்கு மேல சேர்ந்து பாலியல் வன்முறை செஞ்சிருக்காங்கன்னா அவங்க கட்டாயமா போதை இருந்திருப்பாங்க.
கட்டாயமா குறைஞ்சபட்சம் மது வந்திருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்க டாக்டர்னு, அவங்களுக்கு தெரியும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறோம் அப்படின்னு. அப்ப ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள பூந்து பண்றாங்கன்னா கட்டாயமா ஒரு துணிச்சல் இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா துணிச்சல் வந்து இந்த மது மூலையோ கஞ்சா மூலமா வேற எது மூலமா தான் கிடைச்சிருக்கு. அதை பாதுகாக்கிறதுக்கான முயற்சி தான் முதல்ல வந்து மம்தா பானர்ஜி அரசு செஞ்சது. அதற்கு பிறகு அது வந்து பெருசான பிறகு ஊடக வெளிச்சம் உட்பட மற்றவங்க கிடைச்ச பிறகுதான் அவங்க வந்து கொள்கிறாங்க. அவங்களே ஒரு பேரணி போறாங்க. மம்தா பானர்ஜி அவங்களுடைய ஆட்சியில அவங்களுடைய ஊர்ல கொல்கத்தால பேர் முறையான விசாரணை நடத்தணும், சீக்கிரம் நீதி கிடைக்கும். யாட்டுக்கு சட்டம் ஒழுங்கு, மாநில பிரச்சனை, மாநில சுயாட்சி, மத்திய அரசு தலையிடுது, ஆச்சா போச்சான்னு சொல்லிட்டு நீங்க பேரணி போறீங்க. நீங்க என்ன 15 பேர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தீங்க, சிபிஐக்கு பாதி வேலையே கிடையாது. அப்ப நீங்க என்ன பண்ணிருந்தீங்க? அந்த தடயங்களை அழிக்கிறதுக்கான முயற்சி நடக்குதோன்னு கொல்கத்தா உயர்நீதிமன்றம் சந்தேகப்படுது. அது எப்படி எந்த இடத்துல நடந்துச்சோ அந்த பில்டிங் வந்து டேமேஜ் பண்றீங்க? எப்படி கலவரக்கார கரெக்டா அந்த பில்டிங் அவ்வளவு பெரிய பில்டிங் இருக்குமோ மத்தவங்க போவாங்க, கரெக்டா எப்படி அந்த ஃப்ளோருக்குள்ள போறான், அந்த ஃப்ளோரை டிஸ்டர்ப் பண்ண பாக்குறான், அங்க தடயங்களை அழிக்க பாக்குறான். பக்கத்துல வந்து உடனே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை திடீர்னு ஆரம்பிக்கிறீங்க. அப்ப நடக்கிற பூரா சஸ்பீசியஸான விஷயங்களா இருக்கு. இந்த கைதான ஒரே ஒரு நபரே கூட காவல்துறைக்கு இணக்கமானன்னு சொல்றாங்க. அவர் வந்து போலீஸ் இன்ஃபார்மர் மாதிரி ஒரு காவல்துறைக்கு இணக்கம். அப்ப அவரை காப்பாற்ற முயற்சி பண்றது அப்படின்னா அப்ப இதுல வந்து அட்டர் ஃபெயிலியர்ங்கிறத அந்த பெண்ணோடைய தகப்பனாரே சொல்லியிருக்கிறார். லா அண்ட் ஆர்டர் சரியில்லை, எங்களுக்கு இந்த அரசு மீது நம்பிக்கை இல்லை, மம்தா பானர்ஜியோடைய நிவாரண நிதியை கூட நாங்க ஏத்துக்க மாட்டோம் சொல்றாரு. அவர் கடுமையான கடுப்புல இருக்கிறார். அவங்களுக்கு யாருக்கும் ஒரு கன்விக்ஷன், பப்ளிக்கே ஒரு கன்விக்ஷன் ஏற்படுது. அப்ப ஒரு பெண்ணாக இருந்து கொண்டே ஒரு கொடூரமான பாலியல் வன்முறை மற்றும் கொலையில ஒரு அன்காம்ப்ரமைஸ் ஆக்ஷன், ஸ்ட்ரிங் ஆக்ஷன் நான் எடுப்பேன்னு கிளம்பாம போனா நீங்க வேற எதுல செய்ய போறீங்க? உங்களுக்கு கவர்னருக்கு குடைச்சல் கொடுக்கறதும் மத்திய அரசு மேல குத்தம் சொல்றத தவிர வேற வேலையே கிடையாதா? லா அண்ட் ஆர்டர் உங்க இஷ்யூ கிடையாதா? நடந்துருச்சு, தடுக்கிறதுக்கான என்ன ஏற்பாடு பண்ணீங்க? அவர் பிடிச்சி அரெஸ்ட் பண்றதுக்கான என்ன ஏற்பாடு பண்ணீங்க? அப்ப நீங்க அது சப்பக்கட்டு கட்டுறதுக்கான ஒரு முயற்சிகள் மேற்கொண்டா என்ன கணக்கு? அப்ப நீங்க என்ன வந்து ஒரு லா அண்ட் ஆர்டர் பாக்குறீங்க, என்ன ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்கீங்க, ஒரு கேள்வி வருமா வராது? சரி, இது மேற்கு வங்கத்தில் நடந்தது, கொல்கத்தாவில் நடந்தது. இதே போல சில வருடங்களுக்கு முன்பு சிறுமி ஆசிஃபா அப்படின்றவங்க என்ன சம்பவம் நடந்ததுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப அதற்கான அழுத்தம் தமிழகத்திலிருந்து குரல்கள் எப்படி வந்துச்சு? அதுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணி, அதற்கான அழுத்தம், நடவடிக்கை வேண்டும், கண்டன குரல்கள் அப்படின்னு வந்து சார், நான் ஒரு இந்த விஷயத்துல கம்பாரிசன் அப்படிங்கிறது உள்ளபடி அது வேற மாதிரியான அர்த்தங்கள் இல்லாம தமிழக அரசு இதற்கான அழுத்தத்தை அந்த அளவுக்கு கொடுக்கலையோன்ற குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. அதை தமிழக அரசு வந்து ஒரு அறிக்கை கொடுத்து முடிஞ்சிடும், அவங்களுக்கு ரோல் இல்ல. நான் சொல்ல தமிழ்நாட்டுல ஊடகங்களே அதை வந்து சைலண்டா விடுறாங்கன்றது. நான் நீங்க வந்து ஆசிஃபா மரணமோ நிர்பயா மரணமோ அந்த மரணங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை தாண்டி நம்ம ஊர்லயே நடந்துகிட்டு இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அப்ப நீங்க கொல்கத்தாவில் நடந்தது என்ன, டெல்லியில நடந்தது என்ன, மேற்கு வங்கத்தில் நடக்கிற வேற வேற இடங்களுக்கு போய் நீங்க நம்ம ஊர்ல நடந்திருக்கேன்ற நான் இந்த இடத்துல சார் கூட்டணிங்கிறது வருதான்றது. மேற்கு வங்கம் மம்தா பானர்ஜி இண்டி கூட்டணி இருக்காங்க, அதற்கான அழுத்தம் அப்படிங்கிறது திமுக குறைவா கொடுக்குது. இதுவே நிச்சயமா வேற மாதிரியான அழுத்தம் பார்வை வைக்க எந்த ஊர்லயும் பெண்கள் இது போல அநியாயமாக நடத்தப்படுவதை கொல்லப்படுவதை ஏற்க முடியாது. அது என்ன ஜாதி, எந்த மதம், யார் முதலமைச்சர், யார் ஆட்சிங்கிற கேள்வி காப்ப அது வந்து ஒரு கொடூரங்க. ஒரு உடல் ரீதியாக பலவீனமா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை, அதுவும் குறிப்பா வந்து அவ்வளவு 36 மணி நேரம் வேலை பார்த்து ஆஞ்சு ஒஞ்சு ஒரு ஃப்ளோர்ல படுத்திருக்கிற பெண்ணை கூரூரமான சிந்தனை அணுகக்கூடியவர்கள் வந்து நத்திங் பட் ராட்சசர்கள். அவங்க வந்து அரக்கர்கள் தவிர வேறு இல்லை அவங்க. அப்ப அதை வந்து யாருடைய ஆட்சி நீங்க பார்க்க கூடாதுங்க. நீங்க வந்து ஆசிஃபா மரணத்தோடைய மற்றவங்களுடைய நான் வந்து தமிழ்நாட்டில் 100 நடந்திருக்குன்னு நான் சொல்ல வரேன். அதற்கு என்ன கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குன்னு நான் சொல்ல வரேன். அந்த வழக்குகள் என்ன ஆச்சுன்ற, அதை பத்தி ஊடக விவாதங்கள் என்ன ஆச்சு, அதை பத்தின எதிர்கட்சியோட பேச்சு என்ன ஆச்சு, அதை பத்தி தமிழ்நாடு அரசோட நடவடிக்கை என்ன ஆச்சு நான் கேட்கிறேன். நீங்க எல்லா மாநிலத்தையும் விட்டுருங்க, நீங்க அதை எந்த கட்சி ஆட்சிங்கிற நம்ம ஊர்ல நடக்குதுல, லா அண்ட் ஆர்டர் நம்ம சப்ஜெக்ட்ல, அதற்கு என்ன தீர்வு, எத்தனை பேருக்கு நம்ம தூக்கில் வாங்கி போட்டிருக்கீங்கன்னு கேட்கிறேன். அந்த சம்பவம் நடக்கும்போது உணர்ச்சிவசப்பட்டு பேசுறது, அதுக்கப்புறம் அவங்க பெயில் வந்து 10 நாள் வந்துடும், அப்ப அடுத்த பொண்ணை தேடிட்டு இருப்பான். அவர்கள் மீது என்ன நடவடிக்கை? இந்த கொடும் கூற்றத்தை, இரக்கமற்ற தன்மையை, ஒரு மனுஷியா பார்க்காம வந்து ஒரு பொருளா பார்க்கக்கூடிய தன்மையை, அப்ப அதை வந்து எப்படி எதிர்கொள்றங்கிற பார்க்க வேண்டாம். நம்ம அரசாங்கம் அதுக்கு என்ன நடவடிக்கை? நம்ம 150 சட்டம் வச்சுட்டு இருக்கலாம். நீங்க அதை விரைவா செய்யறதுக்கான ஏற்பாடு என்ன? திரும்ப பெயில், திரும்ப ஜாமீன், திரும்ப விசாரணை, திரும்ப வாய்தா, அதுக்கப்புறம் விசாரணை நீதிமன்றம், அதுக்கப்புறம் உயர் நீதிமன்றம், அப்புறம் உச்ச நீதிமன்றம். எங்க போய் நிக்குது? இதுல எல்லாருக்குமே பங்களிப்பு இருக்குங்க. நீதிமன்றங்கள் உட்பட, வழக்கறிஞர்கள் உட்பட, அரசியல் கட்சிகள் உட்பட, ஊடகங்கள் உட்பட, இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு அதுல பங்காளிப்பு இருக்கு. ஊடகங்கள் மீது இந்த மாதிரியான விஷயங்களை கூட எடுத்துக்கல, அதை பெரிதுபடுத்த வேண்டாம். அவங்களுக்கு வந்து சசிகலாவா சேர்ப்பாங்களா, இபிஎஸ் ஓபிஎஸ் ஒண்ணு சேருவாங்களா, டிடிவி என்ன, இதுதான் அவங்களுக்கு கவலை. பாஜக என்ன செய்யுது? அவங்க இதை தவிர எந்த ஊடகங்கள் என்ன விசாரிச்சிருக்காங்க? நீங்க ஒண்ணுமே இல்லைங்க, ரேண்டமா எடுத்து ஒரு நியூஸ் போடுங்க. லாஸ்ட் 10 டேஸ்ல தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஊடகங்கள் என்ன விவாத பொருளா வச்சாங்கன்னு பாருங்க.
8 நாள் ஏடிஎம்கேவா இருக்கும், 2 நாள் பிஜேபியா இருக்கும். அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு அன்னைக்கு யாருமே விவாதிக்கல சார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு என்ன நடந்ததுன்னு பாருங்க. அந்த விவாதத்தை என்னைக்கு எந்த மீடியா அடிச்சு நீங்க பாருங்க. அதை விவாதிக்க மாட்டாங்க சார். அப்புறம் நீங்க எதை விவாதிக்க சொல்றீங்க உங்களை? இதுவே முந்தைய அதிமுக அரசுல தமிழகத்தினுடைய ஊடகங்கள் இந்த மாதிரி இல்லைன்ற ஒரு பார்வையும் இப்போது இருப்பதற்கான காரணம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நான் ஏற்கனவே ஈரோட்ல ஒரு நிகழ்ச்சியில பேசினேன். அவங்களுடைய பிராட்டப்பே அப்படிப்பட்டது, அவர்கள் வளர்ந்த விதமே அப்படிப்பட்டது. அவங்க ஊடகங்களை சொல்றேன், நீங்க ஊடகங்கள் தானே கேட்டீங்க. ஊடகங்கள் வளர்ந்த ஊடகங்கள்ல ஊடகத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஊடக முதலாளிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடக முதலாளிகள்லாம் 99% அவங்க எல்லாம் பாஜக ஆதரவா இருக்கிறவங்க. ஆனா கீழே இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா, அதாவது பணியாளர்கள், ஊழியர்கள், ஜேர்னலிஸ்டுகள், அவங்க 90% ஒரு கட்சி சார்புடையவங்க. ஏதோ ஒரு விதமா அதுக்கு மேல அது உடைக்க முடியாது. ஒரு கட்சின்னு தான் சொல்ல முடியும் சார். எந்த கட்சி அப்படின்றது ஒவ்வொருத்தரும் ஒரு கட்சி. நீங்க திமுக இருக்குது, திக இருக்குது, கம்யூனிஸ்ட் இருக்குது, காங்கிரஸ் இருக்குது. அவங்களுக்கு வந்து பிரதானமா பாஜக அதிமுக எதிர்ப்பு. பாஜக அதிமுக எதிர்ப்புங்கிறனாலே வந்து திமுக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நாம் தமிழரா இருக்கலாம்ல, அவங்களுக்கு இந்த 2 எதிர்ப்பு உண்டுல. சோ எல்லாரோட இந்த 2 எதிர்ப்பு தான் அவங்களுக்கு பிரதானமா. கம்யூனிஸ்ட் லைப்ரரியில படிச்சு வளர்ந்தவங்க, திமுக நூலகங்கள்ல படிச்சு வளர்ந்தவங்க. அவங்களுக்கு அந்த கல்லூரியில் அதான் திரு சீமான் அவர்கள் பேசுனதை நான் மேற்கோள் காட்டியிருந்தேன். திரு சீமான் அவர்கள் சொல்றாரு, திரு யுவராஜாவுடைய நிகழ்ச்சியில சொல்றாரு, வாழ்த்து வழங்குவது, நான் காங்கிரஸ்காரன், எங்க பரம்பரை காங்கிரஸ், எங்க குடும்பமே காங்கிரஸ். ஆனால் நாங்கள் பள்ளி கல்லூரிகளில் எங்களுடைய ஆசிரியர் பேராசிரியர் பெருமக்கள் சொல்றதை கேட்டு 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 நாங்க பெரியாரியம், திராவிடையும், மார்க்சியம், அம்பேத்கரியம் பக்கம் நாங்க நகர்ந்தோம் அப்படின்றார். அப்ப பள்ளி கல்லூரியில் அவங்க பேராசிரியர் பெருமக்கள் என்ன செஞ்சிருக்காங்கிறதுக்கு சாட்சி திரு நம்ம சீமானுடைய வாக்கு மூலம். அப்ப அங்கிருந்து வளர்ந்தவங்கள்ட்ட நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? வடகிழக்கு மாநிலங்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட ஒரு இந்திய எதிர்ப்பு சிந்தனை இருக்கும். வடகிழக்கு மாநிலங்களில் இன் ஜெனரல், நான் வந்து 19 முழுசா சொல்ல, இன் ஜெனரல். அதற்கான காரணம் என்ன? அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் அப்படியே நெரட்டி செட் பண்ணி கொண்டு வராங்க. அதை மாத்திரக்கு முயற்சி பண்ணா காவி காவேண்டாங்க. இவங்க சேர்த்தது பூரா கருப்பும் சிவப்பும் மத்ததும். அதை குறைக்கிறதுக்கோ தடுக்கிறதுக்கோ சரி பண்றதுக்கோ நியூட்ரலாக்கிறதுக்கோ முயற்சி பண்ணா காவி மேனும் சொல்லிடுறாங்க. இது மாறணும் அப்படின்னா என்ன மாதிரியான மாற்றம் தேவைப்படுது? ஊடகவியலாளர்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனைகளை பேசணும் அப்படின்னா என்ன மாதிரியான மாற்றங்கள் தேவை? அவங்கள பேசக்கூடாதுன்னு சொல்றது நியாயம் இல்லை. அவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க, அது அவங்களுடைய அடிப்படை உரிமை. உங்களுக்கு தேவைன்னா நீங்க பேசணும். நீங்க பேசினா உங்களுடைய குரலும் கேட்கும். அவங்க மட்டும் பேசுறாங்க, நீங்க மௌனமா இருக்கீங்கன்னா ஒரு குரல் தான் கேட்கும். அவங்களும் பேசுறாங்க, நீங்களும் பேசுறீங்கன்னா என்னப்பா அவர் வேற மாதிரி சொல்றாரு, நீ வேற மாதிரி சொல்லி என்னன்னு கேட்பாங்க. இவ்வளவுதானே பாயிண்ட். முதலமைச்சர் அவர்களுடைய அமெரிக்க பயணம், இதுல வந்து முதலீடுகளை ஈர்க்கத்தான் அப்படின்ற மாதிரியான பார்வைகள் முன்வைக்கப்பட்டாலும் வேறு உள்நோக்கமோ அல்லது வேறு காரணங்களோ இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நீங்க நினைக்கிறீங்களா? வேறுன்னா என்ன? அவர் ஏதாவது சுவிஸ் வங்கியில காசை ஒழிச்சு வைக்கிறதுக்காக முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சொல்றாங்க. ஆனா முதலீடுகளை செய்வதற்காக சொல்லி எதிர்க்கட்சி குற்றம் சாட்டுறாங்க. அவங்க செஞ்சாங்கன்னா ப்ரூஃப் பண்ணணும். ப்ரூஃப் பண்ண வேண்டியதானே? இவங்களாம் அவ்வளவு தொடர்பு இருக்கு, அவ்வளவு தெரிஞ்சிருக்குன்னா ப்ரூஃப் பண்ண வேண்டியதானே? நம்ம திரு ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி சொல்றது மாதிரி தான், வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு சொல்லக்கூடாது. ப்ரூஃப் இருந்தால் சொல்லணும், இல்லாட்டி பேசாமல் இருக்கும். என்னுடைய கணக்கு அவ்வளோதான். திரு அண்ணாமலை அவர்கள் இதற்கு முன்னாடி அரபு நாடுகளுக்கு வந்து தமிழக முதலமைச்சர் பயணம் செஞ்ச போது அவர் சொன்னார், எதுக்கு வந்து ஆடிட்டர் முன்னாடி போனாரு, எதற்கு வந்து மருமகன் முன்னாடி போனாரு, எதுக்கு வந்து குடும்ப உறுப்பினர் போனாங்கன்னு. அப்ப அந்த கேள்விக்கு பதில் அவங்க சொல்லணும். புரியுதுங்களா? அப்ப வந்து ஒரு 4 புள்ளி வைக்கிறார். யார் யார் போனா, தனி விமானத்தில் யார் போனா, முதல் நாள் யார் போனா, மறுநாள் யார் போனா, அதான் இங்க வந்தபோது யாரு சந்திச்சா, அவர் கேள்வி. இதுக்கு பதில் வேற. அப்ப வந்து அவர் சொல்றாரு, பேரை சொல்லி, இடத்த சொல்லி, ஆளை சொல்லி சொல்றாரு. அப்ப இது சரி தப்புங்கிற சொல்லுங்க. தப்பா இருந்தா அவதூறு வழக்கு போடுங்க, சரியா இருந்தா பதில் சொல்லுங்க. பொத்தாம் போது அவர் அதுக்காக போறாரு இதுக்காக போதாங்கிற ஜென்ரிக்கான குற்றச்சாட்டுகளுக்கு நான் பதில் சொல்றது. நடந்து கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினுடைய குற்றச்சாட்டுகளா நீங்க முன் வச்சீங்க அப்படின்னா என்னென்ன குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன? பொதுவான கேள்வி. லா அண்ட் ஆர்டர்ல அவங்க எப்படி இருக்காங்கிற அவங்க மனசாட்சிக்கே தெரியும், தமிழக முதலமைச்சருக்கே தெரியும், திமுக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். அவரே வந்து பேசுனதா எல்லாரும் கேள்வி எழுப்பினாங்க என்கிட்ட. இந்த மாதிரி கவுன்சிலர்கள் சரியில்லை, மாவட்ட தலைவர்கள் சரியில்லை, மாவட்ட செயலாளர்கள் சரியில்லை அப்படின்னு அவர் வந்து இல்லை சாட்டையை சொல்லட்டுன்னு சொன்னார். இவங்க திரு RS பாரதி அவர்களே பயன்படுத்தின வார்த்தை தலகால் புரியாமல் ஆடாதீங்கன்னு ஆடக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னு அவரே பயன்படுத்துகிற அந்த வார்த்தையை வெளியில் ப்ரெஸ் மீட்டில். அப்போ அவங்கள்ட்டே பதில் இருக்குது. லா அண்ட் ஆர்டர் தான் ரொம்ப முக்கியமான பிரச்சனை. வித்தவுட் இன் டவுட் போதைப் பொருள் நடமாட்டம் அதெல்லாம் அவர்கள் எல்லாமே தெரியும். அவங்களாம் கைது நடந்துகிட்டே இருக்கு. அப்போ எவ்வளோ புலங்க, எவ்வளோ டீப்புல்டா பல ஊரில் இது வரைக்கும் நான் கேள்விப்படாத பல ஊரில் கிராமங்களில் 3rd 4th லேயரில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து போதைப் பொருள் வந்துருச்சுன்றான்.
ரொம்ப பிகினிங்கான கேள்வியாக இருந்தாலும் 10 முறை வெற்றி அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. உள்ளாட்சி தேர்தல், அதுக்கடுத்து வந்த தேர்தல், சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறதும் திமுக அதுவும் கருணாநிதி அவர்களுடைய மறைவுக்கு பிறகும் செஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆந்திராவில் இருக்கக்கூடிய கட்சிகள் இவருடைய கொள்கைகள் என்ன, எப்படி இவங்க கட்டமைக்கிறாங்கன்னு பின்பற்றக்கூடிய அளவுக்கான ஈர்ப்பு அப்படிங்கிறது திமுக கிட்ட இருக்கு. இருந்தாலும் 2026 வெற்றி அப்படிங்கிறது திமுகவிற்கு சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? 10 தேர்தல் நீங்க எதை சொல்றீங்கன்னு சொல்லணும். எனக்கு 10ங்கிறது எந்த கவுண்ட்டுக்கு வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. திரு ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர் சொல்றதுல கவுண்ட்ல வந்தீங்களான்னு தெரியல. ஒவ்வொரு தேர்தலா இடைத்தேர்தலா வச்சுட்டு போயிட்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஒண்ணு அப்படின்னு ஒரு புத்தகம் வெளியிடுறாரு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்லாம் நீங்க வந்து வெற்றின்னு சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் நம்ம என்ன செய்யறது எனக்கு ஒன்றும் தெரியல. அப்போ வந்து ஒவ்வொரு கட்சி 40 தேர்தல் 50 தேர்தல் வெற்றின்னு சொல்லிட்டே போக வேண்டியதான். 10 இடைத்தேர்தல் வச்சுட்டு நாங்கள் 10ல் ஜெயிச்சிட்டோம், அப்புறம் ஒரு சட்டமன்றத்தில் மொத்தம் 11 அப்படி சொல்லிக்கலாம். ஒரு சட்டமன்ற தேர்தல் 4 இடைத்தேர்தலும் ஒண்ணா? அது வந்து உங்களுக்கு பாரு. எந்த திட்டத்தை ஆந்திரா கடைபிடிக்கணும் எனக்கு ஒன்றும் தெரியவே இல்லையே. ஆந்திராவிலேருந்து சந்திரபாபு நாயுடு தான் வந்தாரா, வந்துட்டு நீங்கள் என்ன திட்டம் பண்ணீங்க அதே எங்களுக்கு காப்பி கொடுக்குன்னு சொல்லி சொன்னாரா என்னன்னு எனக்கு தெரியல. திமுக ஜெயிப்பது முழுக்க முழுக்க கூட்டணியுடைய ஆதரவுனால. கூட்டணியோட ஆதரவு இல்லைன்னா திமுக ஜெயிக்கவே முடியாது, அதிமுகவாலையும் ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு இந்த 2 கட்சியும் இருக்கிற நிலைமை அவருடைய ஓட்டு வங்கியெல்லாம் குறைஞ்சி மற்றவருடைய ஓட்டு வங்கியெல்லாம் அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் 100% தான் இருக்காங்க. 100% 150% மாறல. அப்ப அந்த 100%க்குள்ள திமுகவுடைய அதிமுகவுடைய வாக்கு வங்கி குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதனால தான் மற்றவருடைய வாக்கு வங்கி கூட்டிகிட்டே போகுது. சீமான் வந்து 8% வாங்கியிருக்காருன்னு எங்கேருந்து வாங்கியிருக்காரு? பாஜக 11% வாங்கியிருக்குன்னு எங்கேருந்து வாங்கியிருக்கு? இந்த 11 8 சேர்த்து 19% எங்கேருந்து வந்துச்சு? அதுக்கப்புறம் ஒரு 8% இவங்க வச்சிருக்காங்க. இந்த 18 27% நாம் தமிழரும் பாஜக கூட்டணி சேர்த்தீங்கன்னா 27% வாக்கு வச்சிருக்காங்க. இந்த 27% எங்கேருந்து வந்துச்சு? 30% போடவே இல்லை. சரிங்களா? 30% போடவே இல்லை, 27% இவங்க கொண்டு வச்சிருக்காங்க. மிச்சம் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு? 43% தான் மொத்தமே இருக்கு மிச்சம். புரியுங்களா? அப்ப அந்த ஓட்டை அவங்க பதுக்கிட்டு இருக்கிறாங்க. அவருடைய ஓட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. கூட்டணினால மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க. 2 கட்சியில 2024 அதிமுக தோத்ததுக்கு என்ன பிரதானமான காரணம் சொல்றாங்க? கூட்டணி. அப்புறம் அதே மாதிரி கூட்டணி இல்லாம திமுக நிக்க சொல்லுங்க, அவங்க எத்தனை சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னு பாத்துருவோம். ஒரே ஒரு தேமுதிக வச்சுட்டு அதிமுக மாதிரி ஒரே ஒரு விடுதலை சிறுத்தைகள் வச்சுட்டு திமுக நிக்கட்டும், எத்தனை சீட்டு ஜெயிச்சிருக்காங்கன்னு பார்த்துருவோம். கூட்டணி தான் அவருடைய ராஜதந்திரம். அதுல அவர் பெருந்தன்மையா நிறைய விட்டு கொடுத்து போய் காங்கிரஸ் கட்சிகளாம் நிறைய கொடுத்து மற்ற கட்சிகளுக்கு நிறைய கொடுத்து அவங்களுடைய எல்லா கோரிக்கையும் ஏற்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றம் தனியா தான் போட்டிடுவேன் சொல்லி சொன்னபோது, அதாவது சின்னத்துல தான் போட்டிடுவேன் சொன்னபோது சம்மதிச்சு, விடுதலை சிறுத்தைகள் 2 பேரும் பானை சின்னத்தான் போட்டு அதுக்கும் சம்மதிச்சு, எல்லா கோரிக்கைகளுக்கும் செவி மடுத்து அவருடைய பெருந்தன்மையால் சாத்தியமாவது கூட்டணி. கூட்டணி இல்லைன்னா 2 கட்சிக்கும் ஒரே நிலைமை தான். மிக்க நன்றி சார். பல கேள்விகள் அரசியல் சார்ந்த மற்றும் அனுமானமான கேள்விகளுக்கும் சரியான பதில்கள். நன்றி.